அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் சிதம்பரத்துல குறிப்பா எம்பியாக நிக்கிறாரு அப்படின்னாக்கா அங்க பட்டியல் சமூக ஓட்டு அதிகமா இருக்கு, பிளஸ் கூட்டணி கட்சிகள் அங்கங்க ஓட்டு வந்துடும், நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறது மட்டும் அதுக்குள்ள கிடையாது. அப்படி இருந்தாக்கா அது உக்தின்னு சொல்லலாம். ஆனா அதுக்கு பின்னாடி உழைப்புன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அதை தான் கவனிக்கணும். முக்கியமான விஷயம் என்னன்னா, நந்தன் சொல்றாரு, ஐயா என்னை வந்து சிதம்பரத்துக்கு கூட்டு போங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பார்ட்னர் சமூகத்தை சார்ந்தவர் சொல்றாரு, பட்டியல் அந்த சாதியின் பெயரை சொல்லியே சொல்றாரு, பறையர் நீ வந்து உன்னையெல்லாம் நான் இழுத்துட்டு போகணுமாடா, நீ கோயிலுக்குள்ள வரணுமாடா, சிதம்பரம் உனக்கு தேவையாடா அப்படின்னு சொல்லி நந்தன் கிட்ட அந்த அந்த பார்ப்பனர் வந்து சொல்றாரு. அதே சிதம்பரத்துல அதே கோயிலுக்குள்ள அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு மணிமகுடம் சூட்டப்படுது.